நடுரோட்டில் நின்ற ரவுடியை சுற்றி வளைத்த 3 பேர் கொண்ட கும்பல். மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து ரவுடியை வெட்டி கொன்ற கொடூரம். ரத்தம் படிந்த சட்டையுடன் தப்பி ஓடிய கொலையாளிகள். சிசிடிவி காட்சிகள் மூலம் கொலையாளிகளை சுற்றி வளைத்து பிடித்த போலீஸ். பிரபல ரவுடி கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? பொன்மேனி பகுதியில் உள்ள ரோட்ல விமல்ங்கிற ரவுடி நின்னுக்கிட்டு இருந்திருக்கான். அப்ப அந்த வழியா பைக்ல வந்த 3 பேர் கொண்ட கும்பல் விமலை சுத்து போட்டு கை கால் வாயின்னு எல்லா இடங்களையும் வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இதனால சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த விமல் துடிதுடிக்க உயிரிழந்துட்டான். இந்த கொலை சம்பவத்தை நேர்ல பார்த்த பொதுமக்கள் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து கொலையாளிகள் யாருன்னு கிராம மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்ப கார்த்திக் பாண்டி, கண்ணன், பிரபாகரன் 3 பேர் பைக்ல வந்து விமலை வெட்டி போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க. இத வச்சு போலீசார் அந்த 3 பேரையும் வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. கொலையாளிகள் எந்த வழியா தப்பிச்சு போனாங்கன்னு தெரிஞ்சுக்க பொன்மேனி பகுதியில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல அந்த 3 பேரும் ரத்தம் படிஞ்ச சட்டையோட பைக்ல தப்பிச்சு போன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. அதை வச்சு கொலையாளிகள் 3 பேரும் ஆனையூர்ல பதுங்கி இருந்ததை கண்டுபிடிச்ச போலீஸ் நேரா சம்பவ இடத்துக்கு போயிட்டு அவங்கள கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. மதுரை பொன்மேனி பகுதியைச் சேர்ந்த ரவுடி விமல் மேல பல குற்ற வழக்குகள் இருக்கு. மது போதைக்கு அடிமையான விமல் ரோட்ல போறவங்க வர்றவங்க கிட்ட பிரச்சனை பண்றது, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட வம்பிழுக்கிறதுன்னு அதையே அன்றாட குழப்பா வச்சிருந்திருக்கான். ஒரு வழக்கு விஷயமா சிறையில இருந்த விமல் சமீபத்துல வெளியில வந்திருக்கான். அடுத்து சொந்த ஊர்ல இருந்தா தன்னை யாரும் வெட்டி கொன்னுருவாங்கன்னு பயந்து போன விமல் திண்டுக்கல்ல உள்ள ஒரு கிராமத்துல பதுங்கி இருந்திருக்கான். இந்த நிலையில பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு வந்திருக்கான் விமல். அன்னைக்கு ஃபுல்லா வீட்ல இருந்த விமல் மறுநாள் காலையில சம்மட்டிபுரம் பகுதியை நோக்கி மது போதையில பைக்ல போயிட்டு இருந்திருக்கான். அப்ப பாதி வழியில இவரோட நண்பர்களான கார்த்திக் பாண்டி, கண்ணன், பிரபாகரன் 3 பேரும் நின்னுகிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே பைக்கை நிறுத்தின விமல், டேய் நான் பெரிய ரவுடி, என்ன பார்த்து வணக்க வைக்காம திமிரா நின்னுகிட்டு இருக்கீங்க, நான் ஜெயில இருக்கும்போது ஏன் என்ன மனு போட்டு பார்க்க வரல அப்படின்னு கேட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த 3 பேர்கிட்டையும் மது வாங்கி கொடுக்க கேட்டு இருக்கான். அதுக்கு அந்த 3 பேரும் எங்க கிட்ட இப்ப பணம் இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கடும் கோபமான விமல் அந்த 3 பேரையும் தாக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துல மறுபடியும் சம்மட்டிபுரம் வந்த விமல், எனக்கு மது வாங்கி தரமாட்டேன்னு சொன்ன உங்களை நான் உயிரோடையே விடமாட்டேன், கூடிய சீக்கிரத்துல உங்க 3 பேரையும் தீர்த்து கட்டுவேன்னு மிரட்டி இருக்கான். இத கேட்டு பயந்து போன அவங்க, விமல் எப்பனாலும் நம்ம 3 பேரையும் கொலை பண்ணிடுவான், அதனால அவன் நம்ம கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவன் கதையை முடிச்சிடணும்னு முடிவு பண்ணி இருக்காங்க. அதுபடி விமலை கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கும்பல். அப்ப விமல் பொன்மேனி பகுதியில தனியா நின்னுகிட்டு இருந்தது தெரிய வந்திருக்கு. இதனால உடனே பைக்கை எடுத்துக்கிட்டு அங்க போன கும்பல் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து விமலை சரமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா சிசிடிவி காட்சி மூலமா கொலையாளிகள் பதுங்கி இருந்த இடத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கார்த்திக் பாண்டி, கண்ணன், பிரபாகரன் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.